வணக்கம். முருகப்பெருமானினருளால் இன்றினம் காணவிருப்பது திருப்புகழின் 34வது பாடல். இதுவரை நாம் எதையெல்லாம் அழகு என்று நினைத்து நம்மையே நாம் ஏமாற்றிக் கொண்டிருந்தோமோ அதிலிருந்து நாம் தெளிவு பெறும் ஒரு நிலையை இங்கு காட்சிப்படுத்தியிருக்கிறார் நம் அருணகிரியார். உததி அருள்மொண்டு சூழ்கொள் கருமுகில் என இருண்ட நீல மிக ஒளி திகழு மன்றல் ஓதி நரைபஞ்சு போல் ஆய் உதிரம் எடுத்துங்க வேள விழிமிடைக்கடை ஒதுங்கும் பீழைகளும் முடைத்தயிர் பிதர்ந்ததோ இது என வெம்புலால் ஆய் மதக்கரட தந்தி வாயின் இடைசொருகு பிறைத்தந்த சூதுகளின் வடிவு தரு கும்ப மோத்தி வளர்கொங்கை தோளாய் வனம் அழியும் மங்கை மாதர்களின் நிலைதனை உணர்ந்து தாளில் உருவழி அடிமை அன்பு கூறும் அது சிந்தியேனோ. முருகப்பெருமானே, இதுவரை எதையெல்லாம் அழகு என்று நினைத்து ஏமாந்து கொண்டிருந்தேன் உங்களுடைய அடியேன் என்று தன்னைத்தானே கோபித்து கொள்ளும் நிலையை சுட்டி காட்டுகிறார். கடலின் நீரை மொண்டு குடித்து அந்த கருமையை கொண்ட கரிய மேகம் போல் இருண்ட நீல நிறம் மிகுந்த ஒளிவீசும் வாசனை நிறைந்த அவர்களுடைய கூந்தல். யாருடைய கூந்தல் என்றால் அந்த விலைமாதர்களுடைய கூந்தல். வயதாக என்ன ஆகும்? அந்த அழகு அப்படியே மங்கி போகும் அல்லவா? அதைதான் உணர்த்துகிறார். அப்படி இருந்த அந்த கூந்தல் நரைத்து பஞ்சு போல் வெளுத்ததாய் அவர்களுடைய அந்த இரத்த ஓட்டம் நிறைந்து பரிசுத்தமான வேல் போன்ற விழிக்கடைகளெல்லாம் அப்படியே நெருக்கி துர்நாற்றம் கொண்ட தயிர் துளிகள் சிதறியனவோ என்று சொல்லும்படியாக ஆகியது. கொடிய மாமிச நாற்றம் உடையதாய் மதநீர் பாயும் சுவடு கொண்ட யானையின் வாயில் சொருகியுள்ள பிறை சந்திரனைப் போன்ற வடிவம் உடைய அந்த தந்தங்களால் செய்யப்பட்ட சூதாடும் பகடைகளின் வடிவம் கொண்டதாய் குடங்களை தகர்த்து வளர்ந்த அவர்களுடைய மார்பகங்கள் இப்போது வெறும் தோளாய் அந்த அழகெல்லாம் குலைந்து போன அந்த நிலை. அப்படிப்பட்ட அந்த மங்கையர்களான விலை மாதர்களுடைய அழகின் நிலையாமையை, அந்த நிலையை நான் உணர்ந்து, அந்த அழகு என்பது நிலையான ஒன்று கிடையாது என்பதை நான் உணர்ந்து உனது திருவடியையே சிந்தனை செய்யும் வழி அடிமையான எனக்கு எப்போது கிடைக்கும் பகவானே? நான் அன்பு வளரும் அந்த வழியையே நினைக்க மாட்டேனோ முருகப்பெருமானே என்று கேட்கிறார் நம் அருணகிரியார். அடுத்த வரிகளில் நம் முருகப்பெருமானுடைய சிறப்பம்சங்களை நமக்கு கோடிட்டு காமித்திருக்கிறார். இதழ்பொதி அவிழ்ந்த தாமரையின் மண அறை புகுந்த நான்முகனும் எரிதிரை அழும்பும் பால் உதத்தி நஞ்சு ஆரமேல் இருவிழி துயின்ற நாரனும் உமைமருவு சந்திரசேகரனும் மூர்த்தியும் இமையவர் வணங்கும் வாசவனும் நின்று தழுவும் முதல்வா. முருகப்பெருமானே, நீங்கள் எத்தகைய சிறப்பு பெற்றவர்! யாரெல்லாம் உங்களை வணங்கியிருக்கிறார்கள்! நறுமணம் உள்ள வீட்டில் புகுந்து வீற்றிருக்கும் நான்முகன் பிரம்மனும் வீசுகின்ற அந்த அலைகள் மோதும் பார்க்கடலில் விஷம் மிகுந்த அந்த பாம்பாம் ஆதிசேஷன் மேல் இரு கண்களும் துயில் கொள்ளும் திருமாலும் உமையம்மையே இடப்பக்கத்தில் சேர்ந்துள்ள சந்திரசேகரனும் தேவர்களும் வணங்குகின்ற இந்திரனும் சந்தியின் முன்பு நின்று வணங்கும் முழுமுதற் கடவுளே, சுகமைந்தா சுகத்தை தரும் குமரமூர்த்தியே, குமரக்கடவுளே, பீடிகையில் அகிலச் சக அண்ட நாயகி தன் முகிழ்முளை சுரந்த பாலமுதம் உண்டவேளே, சிறந்த இருக்கையில் அமர்ந்திருக்கும் நம் தாய், எல்லா உலகங்களுக்கும் தலைவியாகிய பார்வதி நாயகியின் குவிந்த திருமார்பில் சுரந்த அந்த பாலமுதத்தை பருகிய தலைவனே, எங்கள் கந்த கடவுளே, முளைமுருகு சங்கு வீசி
அலைமுடுகி மைத்தவிழ்ந்த வாய்ப்பெருகி முதலிவத் செந்திள் வாழ்வு தரு தம்பிரானே. மிக்க இளமையான அந்த சங்குக்களை வீசி அலைகளெல்லாம் கரையில் வந்து மோத மேக நிறக் கடலான அந்த வளங்களெல்லாம் பெருகிய ஞானம் முற்பட்டு உயர்ந்த திருச்செந்தூரில் அனைவருக்கும் வாழ்வை தருகின்ற தம்பிரானே, எங்கள் முருகப்பெருமானே என்று இந்த வரிகளோடு பாடலை நிறைவு செய்கிறார் நம் அருணகிரியார். நன்றி.